இல்லை என்ன முடிவோடு தான் அந்த கதை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கே வந்து பல நேரங்களில் புரியலங்கிற மாதிரி தான் பாகியலட்சுமி சீரியல் போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்மளும் நிறைய புலம்பியாச்சு என்னங்க இது அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எடுத்த உடனே மயூ ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க ஈஸ்வரி பேசின பேச்சுக்கு. ஆள் தான் வளர்ந்துருக்கீங்களே தவிர கொஞ்சமாச்சும் மூளை வளர்ந்துருக்கலாங்கிற மாதிரி தான் ஈஸ்வரியை பார்த்தா நமக்கு பல நேரம் தோணும். அவங்க அந்த குழந்தை வந்து கரெக்டாக சொல்லுது. அதாவது அவருக்கு உடம்பு சரியில்லாத போது நான் கூப்பிட்டது தப்புன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் வந்து அவரை அப்பானே கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதான் என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்ல, அவங்க அப்படிலாம் இல்லை, அவங்க பேசுறதை பெருசாக எடுத்துக்காதுன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது இனியா உள்ளார வந்து இவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து நீ நல்லா படம் வரைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஃபுல்லாக நடந்த காம்படிஷனில் ஜெயிச்சிருக்க அந்த பொண்ணுங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ 2 பேரையும் வந்து ராசியாக்கி தூங்க வச்சிடுறாங்க. தூங்க வச்சா அடுத்த நாள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து இப்போ ஒரு பெரிய ஆர்டரை இப்போ செஞ்சாகணும்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், இவங்க ஆட்கள்லாம் எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தால் கோபி அவர் டீமோட வந்துட்டார். வந்து இவங்க ஒரு பெரிய ஆட்கள் தான், இவங்களே நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு அவங்கள்ட்ட ஆள் கம்மியாக இருக்காங்க, நம்ம சேர்ந்து ஹெல்ப் பண்ண போகிறோம்ட்டு இவரும் கூட இருந்து ஒர்க் பண்ணுறாரு. இதில் ராதிகாட்டையும் சொல்லிடுறாரு, என் டீம் வந்திருக்காங்கன்னா நானும் கூட இருந்து ஒர்க் பண்ணணும்ல, அதனால தான் அப்படின்னா அது ராதிகாவுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக ஷையாக தான் இருக்குது. இதில் எப்படிலாம் சமைக்கணும், அதே மாதிரி வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் பேக்கேஜாக பண்ணலாமா, மொத்த பேக்கேஜ் பண்ணி பரிமாறினா தான் கரெக்டாக இருக்குமானா கிராமிய வேர்ந்துக்கு பரிமாறணும், அதுதான் வந்து கரெக்டு. ஒவ்வொரு பேக்கேஜ் காசு வாங்கிறத விட நமக்கு ஆள் போய் பரிமாறினா ஒன்று பெரிய செலவாகிட போகிறது இல்லைன்னு பாக்கியா சொல்கிறத கேட்டு அசந்தர்றாரு கோபி. இதெல்லாம் முடிஞ்சால் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராதிகா கிட்டக்க சாரி எனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு, வேறு வழியே இல்லைங்கனால தான் இவங்க கிச்சன்லேருந்து ஆட்கள் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்கன்னு வந்து பாக்கியா ராதிகாட்ட சொல்ல, ராதிகா அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்குது. இப்படியே போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ராதிகா விலக்கி விட்டுட்டு பாக்கியாவையும் கோபி சேர்த்து வச்சுறாங்கிற பிளானில் ஈஸ்வரி வேறு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே கூடவே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய பல ஆஃபர்களில் உங்களுக்கு எந்த பொருள் வேணும், எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஆஃபர்ஸே போயிட்டுருக்கு. 40% ஆரம்பித்து பை ஒன் கெட் ஒன் பெர்ஃப்யூம்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அந்த சீரியல் போகிறதில்ல இப்போ கடைசியாக எப்படி முடித்தா அந்த கதை பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இல்லை இன்னும் ரொம்ப நாள் போனாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.